கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்றால், ஈசாக்கு தன்னுடைய 2வது மகனாகிய யாக்கோபை தன்னுடைய தாய் மாமா வீட்டிற்கு நீ சென்று விடு, அங்கே அவர்களுடைய குமாரத்தியில் ஒருவரை நீ பெண் கொள் என்று சொல்லி அங்கே அனுப்புகின்றார். அதற்கு பின்பதாக ஏசாவும் தன்னுடைய மனைவியாகிய ரெபெக்காலும் என்ன செய்தார்கள் என்பதெல்லாம் வேதத்தை வாசித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்கே யாக்கோபு தன்னுடைய மகனை அழைத்து அங்கே ஆசீர்வதித்து அனுப்பும் பொழுது அவர் குறிப்பிடுகிறதான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. அது என்ன வார்த்தை? ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றதை பார்க்கின்றோம். ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை என்று இங்கே படிக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்பது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதான நன்மைகளை அடையாளப்படுத்துகின்ற ஒன்றாய் இருக்கிறது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, அப்படி என்றால் என்ன? என்னை சகலவிதமான நன்மைகளினால் நிரப்பும் ஆண்டவரே என்பதுதான் ஆசீர்வாதம் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. சரி, இந்த ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கின்றார். எப்படி? ஒன்றுமில்லாது இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் சீமானாக மாற்றி அவர் சந்ததி இல்லாத ஒரு ஆபிரகாமிற்கு சந்ததியை கொடுத்து, அவன் பரதேசியாய் தன் சொந்த நாட்டை வீட்டை விட்டு வந்தவனுக்கு ஆண்டவர் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு அதே ஆசீர்வாதத்தை தன்னுடைய தந்தையினிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகின்றார். எப்படி? ஈசாக்கு சொல்லி தருகின்றார், ஆபிரகாமுக்குரிய அருளின ஆசீர்வாதத்தை கடவுள் உனக்கும் தந்தருளுவாராக என்று. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் என்பது ஆபிரகாமோடு முடிந்து விடுகிறதல்ல, அவருடைய சந்ததிக்கும் உண்டாகிறதை நாம் பார்க்கின்றோம். அது சந்ததி சந்ததியாக கடந்து வருகின்றது என்பதுதான் இங்கே நாம் இந்த வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உண்மையாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, இதோ நீ மட்டும் என்னிடத்தில் நம்பிக்கையாய் இருந்தாய், விசுவாசமாய் இருந்தாய், ஆகவே உன்னை நான் ஆசீர்வதிக்கின்றேன். அதற்கு பிறகு உன் சந்ததிகளை குறித்து அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு பிறகு நான் அவர்களை என்ன செய்வதென்று நான் தீர்மானிக்கின்றேன், முடிவு செய்கின்றேன் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுதே நமக்குள்ளாக நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கின்ற கடவுள். இங்கே ஈசாக்கு சொல்லுவதை பொழுது கூட அப்படி அதை சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும்
உன் சந்ததிக்கும் அருள்வாராக. உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் அருள்வாராக. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கும் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் அது சொந்தமாக இருக்கிறது. இன்றைக்கு ஏன் இதை நான் சொல்ல விரும்புகின்றேன், அல்லது இந்த வசனத்தின் மூலமாக நாம் எதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சந்ததிகளை குறித்து நமக்கு மிகுந்த கவலை இருக்கிறதை பார்க்கிறோம். என் பிள்ளையுடைய வாழ்க்கை இன்றைக்கு கேள்விக்குறியாய் நின்று கொண்டிருக்கிறது. என் பிள்ளையுடைய எதிர்காலம் என்னவாக மாறும், எப்படி இருக்கும் என்று சொல்லி கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற அநேக பெற்றோர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். பெற்றோருடைய வாழ்க்கையில் கடவுள் இந்த வசனத்தின் மூலமாய் சொல்லித்தருகிற ஒரு அற்புதமான ஒரு உண்மை என்னவென்றால், உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய சந்ததியின் மேல் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்பொழுதோ வைத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, அவர் தம் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய சந்ததிகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு என் பிள்ளைகள் நன்றாக படிக்கவில்லை, ஒரு என் பிள்ளைகள் அடிக்கடி சுகவீனமானவர்களாக இருக்கிறார்கள், அல்லது என் பிள்ளை படித்து முடித்திருக்கிறான், அவனுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை, அல்லது என் பிள்ளைக்கு இன்னும் திருமணமாகவில்லை, அல்லது என் பிள்ளைக்கு திருமணமாயிற்று, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல், இப்படி அநேக கேள்விகள் உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்கால சந்ததியை குறித்து இருக்கலாம். ஆனால் கடவுள் அவர் எப்படி பார்க்கின்றார், உங்கள் பிள்ளைகளை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறது, அது உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்கால சந்ததியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, அவருடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். அவர்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள். கடவுள் தாமே அப்படிப்பட்டதான வாக்கை கொடுத்திருக்கிற கடவுள், வார்த்தையில் உண்மையாக இருக்கிற ஆண்டவர். அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே நம்மை வழிநடத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியின் மேலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்து தொடர்ந்து வழிநடத்தி அருளுவாராக. ஆமென், ஆமென்.